அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். கதவுகள் திறந்தே இருக்காமே, எப்போ உள்ள போறீங்க? கூட்டணி நேரத்தில் எல்லா கதவுகளும் திறந்துதான் இருக்கும். எந்த கதவில் உள்ளே போவது, எந்த கதவிலிருந்து வெளியே வருவது என்பதுதான் தேர்தல் கூட்டணியினுடைய கணக்கு. ஆக தேர்தல் கூட்டணியினுடைய கணக்கு மிக சரியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற போது தனித்திருந்தோம். அதன் பிறகு கூட்டணி அமைத்தோம். பாஜகவோடு நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்று 2 தேர்தல்களில் கூட்டணி அமைத்து தான் பயணித்தோம். தற்போது இருக்கிற சூழ்நிலையில் கூட்டணி இல்லை என்கிற கட்சியினுடைய ஒருமித்த நிர்வாகிகளுடைய கருத்தினுடைய அடிப்படையில் அதை கடந்து வெகு தூரம் நாங்கள் வந்து விட்டோம். ஆகவே கதவு திறந்திருப்பது அவர்களுக்கான, எங்களுக்கான சமிக்கையாக நீங்கள் கருதி விடக்கூடாது. நீங்க அடைச்சிட்டீங்களா? பாஜகவுக்கு அடைத்தது அடைச்சதுதானா? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெகு தூரம் கடந்து வந்து விட்டது. ஆக வெகு தூரம், நீண்ட தூரம், நவீன யுகத்துல வெகு தூரம் ரொம்ப எளிமையா போயிட முடியும் சார். ஆமா, வெகு தூரம் கடந்து வந்து விட்டது. திரும்பி பார்த்தா கூட திசையே தெரியாத இடத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் சார், உங்களோட ரொம்ப 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 தூரம் நிதிஷ்குமார் போனார், வந்துட்டாரே. அது பீகார் அரசியல், நிதிஷ்குமாருடைய அரசியல். நிதிஷ்குமார் எப்போதுமே இப்படி ஒரு மாற்று கருத்தை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறவர். ஆகவே இது போன்ற அரசியலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜகவோடு கூட்டணி இல்லை என்ற முடிவில் அதிமுக தீர்க்கமாக இந்த தேர்தலில் இருக்குமா? நிச்சயமாக அப்படித்தான். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இதுவரை இருக்கிறோம். இதுவரைனா வரக்கூடிய நாட்கள்ல மாறலாமா? தொடர்ந்து இதே நிலைப்பாட்டு தான் நாங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை, அதுல அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை, இதுதான் உங்க கருத்தை எடுத்துக்கலாமா? இதே கருத்து தான். இந்த கருத்து தான் கட்சியினுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.